இப்போ ஜோதிடராகிய நாம் என்ன செய்கிறோம்? ஒரு இடத்துல லக்னத்தை எடுத்து பலன் சொல்கிறோம், ஒரு இடத்துல ராசி எடுத்து பலன் சொல்கிறோம், ஒரு இடத்துல போய் கிரகத்தை எடுத்து போய் பலன் சொல்கிறோம், ஒரு இடத்துல தசாபத்தி பலன் சொல்கிறோம், ஒரு இடத்துல பார்வையை எடுத்து பலன் சொல்கிறோம், ஒரு இடத்துல சேர்க்கையை வச்சு சொல்கிறோம். ஆனால் இதுக்கு காரண காரியங்கள் யாருக்காவது தெரியுமா? சரி, எனக்கு சனி 4ஆம் வீட்டுக்குள்ளேயுவேன், வீட்டதிபதி சனியும் 3ல் இருக்கேன், 4க்கு 12 விரயஸ்தானம், அவன் நின்ற சாரநாதன் செவ்வாய், அவனும் 3ல் தான் இருக்கேன். எப்படி வீடு கட்டினேன்? 4ல் எந்த கிரகமும் இல்லை. இப்போ அடுத்தது வந்து நம்ம இன்றைய சிறப்பு விருந்தினர் நாம் ரொம்ப எதிர்பார்த்தது, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்து இருக்கிறதுலையே இந்த வேறு லெவலில் இருக்கக்கூடியவங்க. கேபி ஜோதிடம் அப்படிங்கக்கூடிய அந்த ஜோதிடத்துக்கு எல்லாமே இன்றைக்கு ஒரு ஆசான்களாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மூத்த ஆசான் அப்படின்னா நம்ம ஐயா தான். அதாவது வந்து பிரசன்ன ஜோதிடமணியோடைய நிறுவனர் திலக் பாஸ்கர் அப்படின்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சொன்ன மாதிரி அண்ணன் கூட சொன்னார், நான் இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு. நான் இன்றைக்கி அவருடைய பேச்சை கேட்குறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். இப்படிப்பட்ட ஒரு வரப்பிரசாதத்தை நம்மளுக்கு இன்றைக்கி அற்புதமான முறையில் இந்த திருச்செந்தூர் முருகன் வந்து நம்மளுக்கு வழங்கியிருக்காருன்னா அதுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு திருச்செந்தூர் முருகனுக்கு நம்ம மனமார்ந்த வணங்கி நம்ம நவகிரகங்களை போற்றுவோம். இப்போ ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி நம்ம அன்போடு வரவேற்கிறோம். ஹலோ சபையோர்களுக்கும் அவையோர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையோர்களுக்கும் அவையோர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து மதுரையிலிருந்து வந்திருக்கேன். என் பெயர் திலக் பாஸ்கரன். நான் வந்து கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையை 1985 முதல் படித்து 1992க்கு பிறகு பாஸ்கரா பாவமுனை உள்தொடர்பு அப்படிங்கிற ஒரு புதிய முறையை உருவாக்கியிருக்கேன். இந்த புதிய முறையில் என்ன சிறப்பு அப்படின்னா, 1 நிமிட இடைவெளியில் பிறக்கும் இரட்டை குழந்தைக்கு கூட 2 ஜாதகங்கள் கணிதம் செய்து 2 வித பலன் கூறும் முறைகளை உருவாக்கியிருக்கேன். இது வந்து கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையில் இருந்து இது வந்து ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம். இப்போ நவீன காலத்தில் நவீன பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரிய ஜோதிட முறையிலையும் இரட்டை குழந்தைகளுக்கு 2 ஜாதகங்கள் கணித்து 2 பலன்கள் கூறும் ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதற்கு பெயரும் பாஸ்கரா ஜோதிட முறை தான். இந்த முறையை நீங்கள் இப்போ படித்தீங்கன்னா இதில் மற்ற ஜோதிட முறைக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, மற்ற ஜோதிட முறைகளில் எல்லோரும் நிறைய கருத்துக்களை கொடுத்துருக்காங்க, வெளியே அவரவர் கருத்துக்களை மொத்தமாக போட்டு ஒரு டப்பாவில் போட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. எது சரி எது தவறு என்பதை நம்மளுக்கு யாருமே விளக்கலை. அதில் இருந்து முத்துக்களை எடுத்து நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்ததுதான் நவீன பாரம்பரிய ஜோதிடம். என்னுடைய முறையில் நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பதில் சொல்லலாம், அவ்வளோதான். மற்ற முறைகளில் உள்ள அதே விஷயங்கள் தான், அதை ஒழுங்குபடுத்தி நவீன காலத்திற்கு ஏற்ப இதை வடிவமைச்சு கொடுத்துருக்கேன்.
இந்த வடிவமைப்பினால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஜோதிடராகிய நாம் என்ன செய்கிறோம், ஒரு இடத்துல லக்னத்தை எடுத்து பலன் சொல்கிறோம், ஒரு இடத்துல ராசி எடுத்து பலன் சொல்கிறோம், ஒரு இடத்துல போய் கிரகத்தை எடுத்து போய் பலன் சொல்கிறோம், ஒரு இடத்துல தசாபத்தி பலன் சொல்கிறோம், ஒரு இடத்துல பார்வையை எடுத்து பலன் சொல்கிறோம், ஒரு இடத்துல சேர்க்கையை வச்சு சொல்கிறோம். ஆனால் இதுக்கு காரண காரியங்கள் யாருக்காவது தெரியுமா? இப்போ ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை பார்க்குதுன்னு சொல்கிறோம், அது எப்படி பார்க்கும்? ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு கிரகத்தை பார்க்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது எப்படி பார்க்கும்? கதிர்வீச்சு தான், எல்லா கிரகங்களும் கதிர்வீச்சு தான் தரும். சரி, 7ஆம் பார்வை எப்படி பார்க்கும்? ஒரு கிரகம் வந்து தன்னுடைய ஒளிக்கதிர்களை வெளியிடுது. அந்த ஒளிக்கதிர்களை வெளியிடக்கூடிய அந்த ஒளிக்கதிரும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த எந்த கிரகத்தின் மீது படுதோ இல்லை எந்த ராசியின் மீது படுதோ அப்போ ஏற்படக்கூடிய விளைவுகளை நம்ம கிரக சேர்க்கையாக சொல்லுவோம். அது ரைட்டு, 7ஆம் பார்வை ரைட் தான், நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான். ஆனால் சரியான ரீசன் வேணும். எது சரியான பார்வை? இப்போ 7ஆம் வீட்டில் கிரகம் இல்லாட்டி அது பார்வையே கிடையாதா? 7ஆம் இடத்தை எப்படி சார் வெற்றிடத்தை பார்க்க முடியும்? இப்போ நான் உங்களை பார்க்குறதுக்கும் அந்த செவுத்தை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? சரி, கிரக சேர்க்கைன்னு சொல்கிறீங்க, எப்படி கிரக சேர்க்கைன்னு சொல்கிறீங்க? நம்ம ஜென்ரலாக ஜோதிடர்கள் என்ன செய்கிறோம், ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே ஏதாவது கிரகம் 2 கிரகம் இருந்துச்சுன்னா அந்த 2 கிரகம் சேர்ந்துருச்சுன்னு மொட்டையாக சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. 2 கிரகமும் ஒரே நட்சத்திர பாகத்தில் இருந்தாவே அந்த கிரக சேர்க்கை. இப்போ மேஷத்தில் ஒரே ராசியிலேயே 2 கிரகம் இருக்குது. அசுபதி 1ல் ஒரு கிரகம் இருக்குது, பரணி 2ல் ஒரு கிரகம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த கிரக சேர்க்கைன்னு சொல்லுவீங்க. ஆனால் அது சேர்க்கை கிடையாது. இது பார்வை. எப்படி பார்க்குது அப்படின்னா, அம்சத்தில் பார்க்கணும். அசுபதி 1ல் இருக்கக்கூடிய கிரகம் அம்சத்தில் மேசத்தில் இருக்கும், பரணி 3ல் உள்ள கிரகம் துலாத்தில் இருக்கும். அப்போ மேசத்தில் உள்ள கிரகம் துலாத்தை பார்க்கிறது. இப்படி தான் எடுக்கணும். நவாம்சம்ங்கிறதே பார்வை. ஒரு ராசி சக்கரத்தில் 2 கிரகங்கள் ஒரே இடத்தில் இருந்து அம்ச சக்கரத்தில் ஒரே இடத்தில் இருந்தால் அது கிரக சேர்க்கை பெற்றுள்ளது என்பது பொருள். ராசி சக்கரத்தில் பல கிரகங்கள் 1ஆம் பாதத்தில் இருந்தால் அது அம்ச சக்கரத்தில் 1, 5, 9ஆம் வீட்டில் அமையும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டா, மேசத்தில் அசுபதி 1ல் ஒரு கிரகம், பரணி 1ல் ஒரு கிரகம், கார்த்திகை 1ல் ஒரு கிரகம், 3 கிரகங்கள் இருக்கிறது என்றால் அந்த கிரகம் அம்சத்தில் 1, 5, 9ஆம் வீடான மேசம், சிம்மம், தனுசு ராசியில் அமையும். அப்படியானால் அந்த 3 கிரகமும் கிரக சேர்க்கை அல்ல, அது கிரக பார்வை, சுப பார்வை என்பது பொருள். அதே ஒரு கிரகம் அசுபதி 1ல் ஒரு கிரகம் இருந்து பரணி அசுபதி 3ல் ஒரு கிரகம் இருந்தால் அது அம்சத்தில் மேசம், மிதுனத்தில் அமையும். அது பிறவிருத்தி பார்வை வருகிறது என்பது பொருள். அதாவது பிறவிருத்தினா பின் பிறவிருத்தி, முன் பிறவிருத்தி அப்படின்றது. முன் பிறவிருத்தினா என்ன, நம்மளுக்கு மூத்த சகோதரர் 11ஆம் வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, இளைய சகோதரர் 3ஆம் வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ 11ஆம் பாவத்தில் அம்சத்தில் இருந்துச்சுன்னா அது முன் பிறவிருத்தி செய்கிறது. 3ஆம் பாவத்தில் அந்த கிரகம் அம்சத்தில் இருந்தால் பின் பிறவிருத்தி செய்கிறது. ஒரு கிரகம் 1ஆம் பாதத்தில் இருந்து அதே நட்சத்திரத்தில் இன்னொரு கிரகம் 4ஆம் பாதத்தில் இருந்தால்
அது அம்சத்தில் 4, 8, 12 தான் அமையும். அப்போது அது அசுப பார்வை பெறுகிறது. அதே ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து அது அந்த ராசியில் உள்ள 8வது பாதத்தில் அந்த கிரகம் இருந்தால் அதுவும் அசுப பார்வை பெறுகிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அசுபதி 1ல் ஒரு கிரகம் இருந்து பரணி 4ல் ஒரு கிரகம் இருந்தால் அது அம்சத்தில் விருச்சகத்தில் அமையும். அப்போ மேசத்துக்கு அம்சம் 8ஆம் வீடு ஆயிடுது இல்லையா? அப்போ இது அசுப பார்வை பெறுகிறது என்பது பொருள். இதேபோல் அம்ச சக்கரத்தை வைத்து தான் நாம் பார்வையை பயன்படுத்த வேண்டும். இப்போ ராசி லக்னம் அப்படின்னு 2ஐயுமே எடுத்து எல்லாரும் பயன்படுத்துகிறோம். ராசி முக்கியமா லக்னம் முக்கியமா? ஏன்? உயிர் மட்டும் இருந்தால் போதுமா? அப்போ உயிருக்கும் உடலுக்கு என்ன வேறுபாடு? கர்மனா என்ன? பிறந்தது காரணமா? பிறப்பின் ரகசியம்னு சொல்லணும். கர்மா அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்மாவை இறைவன் நம்மளுக்கு கொடுக்கல. அந்த கர்மாவை உருவாக்குறது யார்? கடவுளா மனிதனா? அப்புறம் எதுக்கு கர்மான்னு போய் சொல்கிறீங்க? சக்தி இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. கர்மான்னு நீங்கள் சொல்கிறீங்கள, அந்த கர்மான்ங்கிறது என்ன? அதே சொல்ல வரேன், அதை ஒன்றும் தப்பாக சொல்லலை. கர்மா அப்படின்னா நமது தாய் தந்தையர் உடலுறவின் போது ஈடுபடும் நேரத்தில் உள்ள லக்னம் ராசி, அதுதான் நம்மளுடைய கர்மா. அதனாலதே மாதூர் கற்பச்செல் நீக்கி இருப்பு அப்படின்னு நம்ம போடுறோம் இல்லையா? அந்த இருப்புங்கிறது நம்ம தாய் தந்தையர் தாம்பத்திய உறவில் ஈடுபட்ட நேரத்தில் கரு உற்பத்தியான நேரத்தில் ஓடக்கூடிய ராசி லக்னம் எதுவோ அந்த 3 நிலைகள் தான் நம்மளுடைய லக்னம் ராசியாக அமையும். அது நம்ம தசாபுத்தியோடு சம்பந்தப்பட்டது. எப்படி தசாபுத்தியோடு சம்பந்தப்பட்டது? ஒரு பெண் ருதுகாலம் முடிந்து 3வது நாளில் இருந்து அதிலிருந்து 8 நாள் வரைக்கும் கருமுட்டை தயார் நிலையில் இருக்கும். அந்த 8 நாளைக்கு பிறகு கருமுட்டை தயாராக இருப்பதில்லை. அந்த 8 நாளைக்குள் 9 நட்சத்திரங்கள் நகர்ந்து செல்கின்றன. அந்த 9 நட்சத்திரத்தில் நமக்கு என்ன தசாபுத்தி நடைபெறுகிறதோ அந்த தசாபுத்தி அன்று நமக்கு கரு உற்பத்தி ஆகிறது. அந்த கரு உற்பத்தியான அந்த தசாபுத்தியானது பிறக்கக்கூடிய குழந்தையின் லக்னமாகவோ ராசியாகவோ அமையும். இதேபோல் நமக்கு வரும் மனைவி, நமக்கு வரும் கணவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய தசாபுத்தியை பொறுத்து தான் அமையும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு ராகு திசை சனி புத்தி செவ்வாய் அந்தரத்தில் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. ராகு திசை சனி புத்தி செவ்வாய் அந்தரத்தில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்போ இந்த தசாபுத்தி என்னுடைய மனைவியினுடைய லக்கணத்தை காட்டுது. சனி வீட்டில் ராகு ஸ்டாரில் செவ்வாய் புத்தியிலே என் மனைவி பிறந்திருக்கான். இது போலவே நம்மளுடைய பிறப்பும் இதே போலவே நடக்குது. இந்த பிறப்பில் ஏன் நம்மளுக்கு சில காலங்கள் நல்ல குழந்தையாக பிறக்குது, சில குழந்தைகள் ஆரோக்கிய குறைவாக பிறக்குது அப்படின்னா, நாம் தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடிய காலங்கள் சரியான காலங்களாக இருந்தால் மட்டுமே அந்த குழந்தை பிறப்பு நல்லதாக அமையும். ஒரு உதாரணத்துக்கு, ஐயா நீங்கள் என்ன லக்கணங்கய்யா? ஐயா துலா லக்னம். துலா லக்னத்திற்கு 3, 1, 3, 5, 7, 9, 11ஆம் வீட்டில் லக்கணம் ஓடும்போதோ அல்லது சந்திரன் ஓடும்போதோ தாம்பத்திய உறவில் ஈடுபட்டால் அந்த குழந்தை உங்களுக்கு சாதகமான குழந்தையாக அமையும்.
இது மாறாக 2, 4, 6, 8, 10, 12 லக்கணமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டீர்களானால் உங்களுக்கு அந்த குழந்தை சாதகமாக அமையாது. இதே போலத்தான் கணவன் மனைவி உறவும். ஆணின் லக்கணத்திற்கு பெண்ணின் லக்கணம் 1, 3, 5, 7, 9, 11ஆம் வீடாக அமைய வேண்டும். பெண்ணின் லக்கணத்திற்கு ஆணினுடைய லக்கணம் 1, 3, 5, 7, 11ஆக அமைய வேண்டும். அப்படி அமைந்தால் சந்திரன் தினச்சந்திரன் இந்த 12 ராசிகளிலும் பயணிக்கும் போது, இப்போ நீங்கள் துலா லக்கணம், உங்கள் மனைவி வந்து கும்ப லக்கணம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 1, 3, 5, 7, 11 வேலை செய்யும் போது உங்கள் மனைவிக்கும் 1, 3, 5, 7, 11 வேலை செய்யும். அப்படி அமையும் போது இருவரும் சேரும் காலங்களில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் நல்ல குழந்தையாக பிறக்கும். இதைத்தான் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மனிதனுடைய பிறப்பை இறைவன் தீர்மானிக்கிறானா, மனிதன் தீர்மானிக்கிறானா? அதைத்தான் கண்ட நேரங்களில் விந்தை விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னு பழமொழி சொல்கிறார். புரியுதா? காலம் அறிஞ்சுதே உடலுறவு கொள்ளணும், காலம் தவறி உடலுறவு கொள்ளக்கூடாது. எதுக்காக இரவு நேரங்களில் போகம் செய்யணும் அப்படின்னு மூர்த்த லக்னம் தாம்பத்திய சாந்தி முகூர்த்த லக்னம் சொல்லி ஏன் குறிக்கிறிய? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கள். சாந்தி முகூர்த்த லக்னம்ங்கிறது நம்ம இரவு 11 மணிக்கு மேலே தான் லக்கணம் குறிக்கணும். ஏன்னா அன்றைய தினத்தில் எந்த மாதத்தில் பிறந்தாலும், இப்போ மாசி மாதம் சூரியன் எங்கே இருப்பார்? அப்போ கும்பத்தில் சூரியன் இருக்கிறாருன்னா கும்பம், மீனம், மேசம். மேச லக்னம் 12 மணிக்கு முடியும். 6 மணிக்கு சிம்ம லக்னம் முடியும். 9 மணிக்கு தனுசு லக்னம் முடியும். 9 to 10, 11 மணி வரைக்கும் மகர லக்னம் முடியும். தனுசு லக்னம் முடியும். தனுசு முடிஞ்ச உடனே மகரம் கும்பத்தில் லக்னம் வர்றது மாதிரி முகூர்த்தம் குறித்து அந்த நேரத்தில் ஒரு கரு உற்பத்தியானால் பிறக்கக்கூடிய குழந்தை மகரம், ரிஷபம், கன்னி, இதில் தான் அந்த குழந்தை பிறக்கும். அப்போ அந்த குழந்தையினுடைய லக்னம் இந்த 3 லக்னமாக வரும்போது சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகம் சேர்ந்து தானே இருக்கும். புரியுதா? அப்போ இந்த ரிஷபம், கன்னி, மகரத்துக்கு இந்த கிரகம் எங்கே இருக்குது இன்றைக்கி பாருங்கள். இந்த 3 கிரகம் நல்லா இருக்கும். மற்ற கோள்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் மெதுவாக செல்லும் கிரகங்கள். அப்போ அந்த குழந்தைக்கு இந்த 3 கோள்கள் சிறப்பாக இருக்குது. புதன் நரம்பு மண்டலத்துக்கு காரகன். அந்த குழந்தையினுடைய நரம்பு இரத்த நாளங்கள் நல்லாயிருக்கும். சூரியன் எலும்புக்கு காரகன். அதனால் போன்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். கால்சியம் நல்லாயிருக்கும், உடம்புல வலுவாக இருக்கும். சுக்கிரன் வந்து குளுக்கோஸுக்கு காரகன். அந்த குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்கும். இந்த 3 கிரகம் நல்லா இருக்கும்போது அந்த குழந்தையினுடைய ஆரோக்கிய நிலை நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் காரணகாரியங்களை மைண்டில் வச்சுருக்காங்க. இப்போ ராசி முக்கியமாக லக்னம் முக்கியமா அப்படின்னு கேட்டேன். லக்னம்னு சொன்னீங்க. இந்த லக்னம் வேறு எந்த வகையில் முக்கியமானது? எது? அதே என்ன நிலை? ஐயா என்ட்ரன்ஸ் வந்தார், உள்ளே வர மாட்டார், அங்கேயே நின்றுக்கிட்டார். நிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைனா பாவ நிலைன்னு சொல்லணும்.
வெறுநிலைன்னு சொல்லக்கூடாது. அந்த புள்ளியில் இருந்ததே பாவம் உருவாகிறது. அந்த லக்கண புள்ளியில் இருந்து தான் 12 பாவ நிலைகள் உருவாகுது. அவர் ஆரம்ப நிலைன்னு மட்டும் சொல்லிட்டார், மற்ற நிலைகளை யாரும் உணர்றதில்லை. இப்போ பொதுவாக எல்லா ஜோடர்களும் என்ன சொல்கிறீங்க, 5ல் குரு இருக்காருப்பா, 4ல் சனி இருக்காருப்பா, 3ல் புதன் இருக்காருப்பான்னு சொல்கிறீங்க. அப்போ கிரகம் இல்லாட்டி அந்த வீடை வேலையே செய்யாத? சொல்லுங்கள், வாய்த்திருந்து எப்படி வேலை செய்யும்? அதே அங்கேயே கிரகமே இல்லைல்ல சார், எப்படி சார் தசாப்தி வேலை செய்யும்? கோச்சாரங்கிறது டெம்பரவரி, அது வந்துட்டு போயிடும். இது நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஆக்சுவலாக அது கிடையாது. சரி, எனக்கு சனி 4ஆம் வீட்டுக்குடையவன், வீட்டதிபதி சனி 3ல் இருக்கான், 4க்கு 12 விரயஸ்தானம். அவன் நின்ற சாரநாதனும் செவ்வாய், அவனும் 3ல் தான் இருக்கான். நான் எப்படி வீடு கட்டினேன்? 4ல் எந்த கிரகமும் இல்லை, 3 வீடு கட்டியிருக்கேன். கிரகத்தை மட்டும் வச்சு பலன் சொல்லக்கூடாது. கிரகம் என்பது ஒரு நடிகர்கள், பாவம் என்பது ஒரு நாடக மேடை. இந்த நடிகர்கள் எந்தெந்த பாவ மேடைக்கு போகிறாங்களோ அந்தந்த பாவ மேடைக்கு தக்கபடி தான் அவங்க நடிக்க முடியும். அவங்க தான் தோன்றித்தனமாக நடிக்க முடியாது. புரியுதா? அப்போ பாவகாரகமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பாவம் என்பது நிகழ்வு. நிகழ்வுனா என்ன, பொருள்னா என்ன? நிகழ்வுனா என்ன, பொருள்னா என்ன? அன்றாட வாழ்வில் நாம் அதிகமாக பயன்படுத்துவது நிகழ்வா பொருளா? அப்போ நிகழ்வு இது. சம்பவம்னா என்ன, செயல்னா என்ன? நீங்கள் யோசிக்கிட்டே உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க, அப்புறம் முடிவு நான் சொல்கிறேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் கேட்டது கொண்டு பதில் சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம ரூபா பைசா யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ரூபா இருக்கும்போது பைசா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பைசா இருக்கும்போது ரூபா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? சரி, இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருள் 10 ரூபா 50 பைசா அப்படின்னா 10 ரூபாயும் 50 பைசாவும் கொடுக்குறோம். ஒரு கீரை வாங்குகிறோம் 50 பைசானா 50 பைசா கொடுக்குறோம். அல்லது ஒரு பொருள் வாங்குகிறோம் 20 ரூபானா 20 ரூபா மீட்டரும் கொடுக்குறோம். அப்போ ரூபா பைசா அப்படின்னு 2 தேவைப்படுற இடத்துல 2ஐயும் யூஸ் பண்ணுறீங்க. சில இடத்துல ரூபாயை மட்டும் யூஸ் பண்ணுறீங்க, சில இடத்துல பைசாவை மட்டும் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? அதுபோல் ஒரு நிகழ்வை பயன்படுத்தும் போது நீங்கள் ரூபாயத்தையும் யூஸ் பண்ணணும். ஒரு பொருளை பற்றி பேசும்போது அது கிரக காரகம், அது பைசா. அந்த பைசாவினுடைய லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா 99 பைசா வரைக்கும் தான். அது 100 பைசா வச்சுன்னா 1 ரூபாய் ஆயிரும். அப்போ அந்த பைசாவுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். புரியுதா? ஆனால் ரூபாயின் மதிப்பு எண்ணடங்காமல் போய்கொண்டே இருக்கும். அதுபோல் பாவகாரகம் என்பது ஒரு செயலின் ஆரம்பத்தில் இருந்து முடியும் வரை செயல்படும் தன்மை கொண்டது. கிரக காரகம் என்பது ஒரு செயலின் முடிவில் தன்னுடைய கதாபாத்திரத்தை முடித்து வைத்து செல்லும், அவ்வளோதான்.
அதனால் வெறும் காரகத்தையும் கட்டி அழுகக்கூடாது, வெறும் பாவத்தையும் கட்டி அழுகக்கூடாது. தேவையான இடத்துல தேவையானதை எடுத்து பயன்படுத்தணும். நீங்கள் கற்ற வித்தைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் ஒரு ஜாதகத்தை போய் திணிக்கக்கூடாது. ஒன்று இல்லை என்றால் அடுத்த நியதிக்கு செல்லணும், அந்த நியதி இல்லை என்றால் அடுத்த நியதிக்கு செல்லணும். எல்லா நியதியும் ஒரு ஜாதகத்தில் போட்டு குழப்பி நீங்களும் குழப்பி வர்றவனையும் குழப்பக்கூடாது. புரியுதா? இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க. நான் வந்து ஒரு லக்ஸ் சோப்பு வாங்க போகிறேன். அந்த லக்ஸ் சோப்பு இல்லைன்னு நான் அடுத்து என்ன செய்யணும்? எனக்கு லக்ஸு தான் தேவை. அந்த கடையில் இல்லாட்டி அதுபோல் ஜோதிடத்தில் ஒரு நியதியை எடுத்துக்கிட்டு அந்த நியதியிலே நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த நியதி இல்லை அப்படின்னா அடுத்த நியதி என்ன அப்படிங்கிற ரூலுக்கு போகணும். நம்ம யாருமே அந்த மாதிரி செய்கிறதில்ல. ஒரு ரூலில் சொல்லப்பட்ட, ஒரு நூலில் சொல்லப்பட்ட விஷயம் அந்த நூலுக்கு உரிய ஆசிரியர் எந்த நூலை படித்திருக்காரோ அதுக்கு தான் அவர் எழுதியிருப்பார். அதில் பதில் இல்லைன்னு ஒன்று என்ன செய்கிறது, இன்னொரு நூலில் உள்ள ரூலை எடுத்து இதில் போய் திணிக்கக்கூடாது. அந்த நூல் ஆசிரியர் என்ன நூல் படிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு முறையியல் ஒழுங்கோடு எதையுமே பயன்படுத்தணும். அந்த முறையியல் ஒழுங்கு தவறி நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கும் பயன்படாது, அந்த வாடிக்கையாளருக்கும் பயன்படாது. அதே போல் ஒரு நபர்கிட்ட ஜோதிடம் பார்க்க வந்தவுடனே என்ன செய்கிறோம், நம்ம உனக்கு 7:30 நடக்குது, 11:30 நடக்குது, 12:30 நடக்குதுன்னு சொல்கிறோம். அது நடக்குதுன்னு தெரிஞ்சு தானே நம்மகிட்ட வந்துருக்கான். அதே பதில் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ அவன் பேப்பர்லேயே படிச்சுட்டான்ல, அப்புறம் நீங்கள் காசு வாங்குறீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒருவருக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திக்குரிய கிரகத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்துட்டு தான் சொல்லணும். வர்றவனுக்கெல்லாம் 7:30 11:30 சொல்லக்கூடாது. சனி தசாபுத்தி நடக்குதா, சனி 6 8 12 4 6 8 12 போகிறாரா, அவருக்கு தீவனை தரும். இது உலக நியதி. அதை விட்டுப்படி சனி திசையே நடக்காதவனுக்கு போயிட்டு 6 8 12 உனக்கு போகுது, உனக்கு கொல்ல போகுது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே போல் ஜோதிடர்கள் ஒரே கோணத்தில் எல்லோரும் யோசிக்கிறோம். இப்போ 8ஆம் வீடு அப்படின்னா அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டுருக்கோம். அப்படிலாம் சொல்கிறது மகா தவறு. 8ங்கிறது லக்கணத்துக்கு தான் அது 8ஆம் வீடு, அது 10ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடு இல்லையா? அப்போ தொழில் சிறப்பாக இருக்குது, இவனுக்கு லக்கணத்துக்கு தான் ஏதாவது பாதகம் வரப்போகுது. இதை யாரும் யோசிக்காமல் அறம்பாடி அவனை அனுப்பிச்சிடுறீங்க. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. வந்தவன் அவனுக்கு என்ன பிரச்சனை, அவனுடைய கேள்வியை கேட்டு லக்கணம் சார்ந்ததா சாராததான்னு தெரியாமல் நீங்கள் பதில் சொல்கிறதுனா நீங்கள் என்ன கடவுளா? ஞான திருஷ்டியில் சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அவன் 10ஆம் பாவ விஷயமாக வந்து கேட்டான் அப்படின்னா அவனுக்கு 8ஆம் பாவம் 10க்கு 11ஆம் வீடு, அது அவனுக்கு நன்மையதையும் செய்யும். ஒரு வீடு கட்டுறது கேட்குறான்னா 4ஆம் வீட்டுக்கு இந்த 8ஆம் வீடு 5ஆம் வீடு வீட்டு நல்லாயிருக்கும். அதே லக்கணம் சார்ந்த ஆயுளும் ஆரோக்கியத்தை பற்றி கேட்குறேன்னா அது கெடுதலை செய்யும். இதை விட்டு போட்டு எல்லாருமே 8 12ன்னு அறம்பாடக்கூடாது. இது வந்து நம்மளுடைய அறியாமை. நம்மளுக்கு வழிகாட்டுறது வந்து சரியான வழிகளை நம்மளுக்கு எடுத்து காட்டுவதில்லை. இத்தனை பேர் எதுக்காக உட்காந்து பேசுகிறோம்? நம்ம அவரவர் அனுபவங்களை கேட்டுக்கொள்ளதான வெளியே அவரவர் சொந்த கருத்துக்களை திணிக்கிறதுக்கு இது ஜோதிடம் வந்து குப்பைத்தொட்டி கிடையாது. ஒரு சரியான வழிகளை நம்ம வழிகாட்டுறதுக்கு தான் இத்தனை பேர் கூடியிருக்கிய, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிய. அப்போ நம்ம சரியான வழிகாட்டுதல் சீனியர்ஸ் வந்து வழிகாட்டலை அப்படின்னா அது பயன் என்ன? இப்போ நான் அங்கேருந்து மதுரையிலேருந்து வரேன்னா எதுக்காக இங்கே வரேன்? எனக்கு இங்கே வந்து என்ன ஆக போகுது, அழிய போகுது.
நான் கற்ற கல்வியை 4 பேர்த்துக்கு எடுத்துரைக்க வந்திருக்கேன். அவ்வளோதான். உங்களால் எனக்கு வந்து லாபம் இருக்குது நஷ்டம் இருக்குன்னா நான் பார்த்துட்டு வரல. எனக்கு இறைவன் கொடுக்குறேன், அதனால் நான் யார்ட்டையும் எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் நம்ம ஜோதிடர்கள் வந்து தன்னுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் திணிக்கக்கூடாது. ஒரு முறையியல் ஒழுங்கோடு எதையுமே நம்ம அணுக பழகணும். ஜோதிடத்தில் லக்கணம் சார்ந்தது சாராததுன்னு 2 பிரிவுகள் இருக்குது. லக்கணம் சார்ந்தது 1, லக்கணம் சாராதது 11 இருக்குது. அப்போ 12 பாவகாரங்கள் நீங்கள் தெரியாமல் நீங்கள் கிரககாரகத்தை மட்டும் பயன்படுத்தி உங்களால் பலன் கூறவே முடியாது. பாவகாரகம்தான் வாழ்வின் நிகழ்வுகள். நீங்கள் பிறந்தது முதல் இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் செய்யும் செயல்கள் அனைத்துமே பாவகாரகம். நீங்கள் ஒவ்வொரு பொருள்கள் வாங்கக்கூடிய அனைத்துமே அது கிரககாரகம். நீங்கள் டெய்லி டேபிள் சேர் வாங்குறீங்களா? டெய்லி பைக் வாங்குறீங்களா? ஆனால் டெய்லி பலசரக்கு ஜாமான் வாங்குறீங்களா சாப்பிட்றதுக்கு? அப்போ இதெல்லாம் லக்கணம் சார்ந்தது. லக்கணம் சாராதது வேறு, லக்கணம் சார்ந்தது வேறு. அப்போ அன்றாட நிகழ்வுகளை அன்றாட தினச்சந்திரனை வைத்து நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக பாவகாரகங்கள் உங்களுக்கு எடுத்துரைக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி என்ன நட்சத்திரம்? ஆயில்ய நட்சத்திரம்னு சொல்லிட்டீங்க இல்லையா? ஆயில்ய நட்சத்திரம் எங்கே இருக்குது? நீங்கள் என்ன லக்னம் மேடம்? இப்போ மேச லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு உங்களுடைய சிந்தனையில் என்ன இருக்குன்னு தெரியுமா? சந்திரன் வந்து 4ஆம் வீட்டில் இருக்கார். வீடு, நிலம், வாகனம், கல்வி, எந்திரங்கள், இது சார்ந்த விஷயங்கள், படிப்பு. இன்றைக்கி புதன் எங்கே இருக்கான் மேடம்? மேச லக்னத்துக்கு எத்தனை வீடு? அப்போ வீடு, நிலம், வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது ப்ராப்ளங்கள் சம்மந்தமாக அவங்க மைண்டில் ஓடிட்டு உண்டா இல்லையா? இதைத்தான் தினச்சந்திரன் நம்மளுக்கு எடுத்துரைக்கிறார். இதே போல் 12 லக்னத்துக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு வாடிக்கையாளர் நம்மகிட்ட ஜோதிடம் பார்க்க வரும்போது என்ன செய்றீங்க? அவன் ஒரு விஷயத்துக்கு வந்திருப்பான், நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பலன் சொல்கிறீங்க. அவன் கேட்டால் வல்லுன்னு விழுகிறீங்க. அவனை அறம்பாடி எதாவது ஒன்று சொல்லி பயமுறுத்தி அனுப்பிச்சிடுறீங்க. அப்புறம் எதுக்கு ஜோசியம் பார்க்கணும்? நம்ம நோயாளி வந்து ஒரு மருத்துவர்கிட்ட தன்னுடைய நோயை பற்றி தான் கேட்க வந்திருக்கான். கழுத்து வலிக்கு போயிட்டு கால் வலிக்கு நான் மருந்து கொடுத்தேன்னா சரியாக வருமா? அப்படித்தான் எல்லா ஜோசியர்களும் நம்ம செய்கிறோம். வந்தவேன்ட்டு அவன் என்ன விஷயத்துக்கு வந்திருக்கானோ வாய் விட்டு 2 வார்த்தை கேளுங்களேன், கேட்டுட்டு பதில் சொல்லுங்கள். அப்போத்தான் அது லக்னம் சார்ந்து வேலை செய்கிறதா சாராமல் வேலை செய்கிறதா என்பதை நாம் உணர முடியும். நம்ம அந்த கேள்வியை கேட்குறதே இல்லை. கேட்டால் நம்ம மாட்டிக்கிறோன்னு யாருமே வாயை திறக்கிறதில்ல. இந்த மாதிரி இருந்தால் எப்படி ஜோதிடம் வளரும்? கடைசியில் இந்த ஜோசியர்தே நம்மளுக்கு சரியாக சொல்லன்னு சொல்லி அந்த ஜோசியர் போனால் இவர் ஒரு ராகத்தில் படிப்பார், அடுத்து அவர் வேறு ஒரு ராகத்தில் அதே பல்லவியாக படிப்பார். அப்போ கடைசியில் பார்ப்பேன் 10 பேர் சொன்னால 2 பேர் தாண்டா கரெக்டாக சொல்லியிருக்கேன், 8 பேர் தப்பாக சொல்லியிருக்காங்க, சரியில்லைன்னு இருக்காங்க. அப்போ அதை செய்ய வேண்டாம்னு அவனே ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிடுறான். அப்புறம் எதுக்கு ஜோசியம் பார்க்கணும்? எல்லாம் ஆத்தா நாக்கில் வந்து எனக்கு வாயில் வந்து சொல்லியிருக்கா அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீ கட்டம் போடுற? நீ எதுக்கு பிறந்த தேதி நேரம் போட்டு ஜாதகம் கணிக்கிற? ஆத்தாதே நாக்கில் இருக்கால, அருள்வாக்கு சொல்லிட்டு போ. அருள்வாக்கையும் ஜோசியம்னு சொல்கிறிய, எலி பார்க்குறது எலி ஜோசியம்னு சொல்கிறிய, கிளி பார்க்குறது கிளி ஜோசியம்னு சொல்கிறிய. இதெல்லாம் என்ன அர்த்தம்?